hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி, 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 நன்றி. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பாவிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அருமை இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அருமை இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பாவிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்க இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பாவிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. உம்முடைய கிருபை, 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 கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர். அப்பா, உன்னதர், உன்னதர், மகிமை மாட்சிமை நிறைந்தவர். நீ பரிசுத்தர் கர்த்தாவே, எங்களை காக்கிறவர் கர்த்தாவே, எங்களை தேற்றுகிறவரே கர்த்தாவே, எங்கள் பலனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா, எங்களுக்கு அப்பா அடைக்கலம் பலனுமாக இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே உம்முடைய சமூகத்துக்கு நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா, பார்க்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோங்க தாவே. ஹalleluya. இந்த கால வேளையிலே ஆண்டவரே அப்பா, உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால் எங்களை கழுவி நீ சுத்திகரிங்க இயேசப்பா. உம்முடைய ஆவியினால் உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே எங்களை நிரப்பி எங்களை பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய ஆண்டவரே சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் தேவாதி தேவனுடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் எங்களுடைய முகத்தை உயர்த்துகிறோம், எங்களுடைய தலையை உயர்த்துகிறோம், நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் இயேசப்பா. இந்த கால வேளையிலே உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக அப்பா. உம்முடைய இரக்கம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. உம்முடைய அன்பினால் எங்களை அப்பா நிறைத்தருளும்படியா ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனையிலே கர்த்தாவே இந்த கால வேளையிலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களை ஆள்கொள்வீராக. எங்களுடைய சிந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய ஆவியாத்ம சரீரத்தை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் படைக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. தேவரீர் எழுந்தருளுவீராக, தேவரீர் ஆளுகை செய்வீராக. எல்லா ஆண்டவரே சிந்தனைகள் எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ஆண்டவரே இந்த நேரம் முழுவதும் ஆசீர்வதித்து தரும்படியா ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஹalleluya. இந்த ஜெபத்தை ஆசீர்வதித்து தாருங்கப்பா. நாங்கள் பாடுகிற பாடல்கள் வாசிக்கிற ஆண்டவரே அப்பா ஹalleluya. ஆண்டவரே சிந்திக்கிற உம்முடைய வார்த்தைகள் ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிங்க இயேசப்பா. கர்த்தர் ஆண்டவர் இந்த கால வேளையிலே ஆண்டவரே நீர் ஆண்டவர் எங்களை ஆட்கொள்ளுவீராக, நீர் எங்களை பலப்படுத்துவீராக. ஹalleluya. எங்கள் துதிபலிகள் நன்றி பலிகளை கர்த்தர் நீர் ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வருகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நினைப்பூட்டுவீராக. தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும் இயேசப்பா. அப்பா உமக்கு நன்றி. அதிகாலையில் தம்மை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. பலப்படுத்தும், பலப்படுத்தும். தேவனுடைய அப்பா கிருபை ஒவ்வொரு மீதும் கர்த்தாவே, ஒவ்வொருடைய இரக்கம் ஒவ்வொரு மீதும் கர்த்தாவே, தயவு ஒவ்வொரு மீதும் ஆண்டவர் இந்த கால வேளையிலே ஆண்டவரே சப்பா ஹalleluya. என் தேவாதி தேவன் நீர் ஆண்டவரை ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆளுகைக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தர் வழிநடத்துவீராக. தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீராக. ஹalleluya. அநேக எண்ணங்களை எல்லாம் உடைய கரத்தில் தருகிறோம் இயேசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பொல்லாத நினைவுகள், அந்தகார கிரியைகள், இருளின் கிரியைகள் எல்லாம் அகன்று போகட்டும். ஆவியானவர் நீர் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. தடைகளை கர்த்தர் மாற்றுங்க, பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாவே. இந்த சமூகத்திலே தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிகனமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை ஹல்லேலூயா நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நாம் சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவாதி தேவன், நம்முடைய ஆராதிக்கிற ஹல்லேலூயா தேவா தேவன் எல்லா துதிகளுக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரராக இருக்கிறார். நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாமா? அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்திருந்து அதிகாலையில் நம்ம தேவனை பாடி ஹல்லேலூயா கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே ஆமே. அன்பரே சுராஜனுக்கே சொல்லுவாமே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காய மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே ஆமே. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உந்தனேக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தனேக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதும் சொல்லுவோம். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே சொல்லுவாமே. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரமுண்டே என்
பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கோ உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லையெங்கோ உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன் சொல்வோம். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. ஆள் கொண்டு என்னை நடத்தோ அபிஷேகத்தாலே நிரப்போ. ஆள் கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்போ. ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே. இயேசுவே ஆவியான தேவனுக்கே. அப்பா அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய பாதம் ஆண்டவர் இந்த கால வேளையில தேடி வருகிறோங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்புங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய பாதத்தில் நாங்கள் படைக்கிறோம். தேவரே நீர் அசைவாடுங்கப்பா. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமுங்க தாவே கர்த்தர் நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்து எங்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் படைக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவரீர் எங்களை ஆளுகை செய்யுங்க. எங்கள் உதடுகளை ஆளுகை செய்யுங்க. எங்களுடைய சிந்தைகளை ஆளுகை செய்யுங்க. அப்பா எங்களுடைய நடக்கைகளை நீர் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீர் விரும்புகிற ஒரு பலி எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை எங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து உம்மை துதிக்கிற அந்த ஆராதனை ஆண்டவரை நீர் விரும்புகிறீர்கள் தாவே. உமக்கு உகந்த தூய பலியாக ஆண்டவர் எங்களுடைய ஆவி ஆத்துமாவை படைத்து சரி ஆண்டவரே அப்பா நாங்கள் இந்த கால வேளையிலே நாங்கள் படைக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நம்முடைய சமூகத்தில் தருகிறோம். ஒப்பு கொடுக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. தேவரீர் அசைவாடுங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமுங்க தாவே அப்பா எங்கள் ஒவ்வொருவரோட கூட கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக. இந்த குடும்பத்தை ஆளுகை செய்வீராக. பிள்ளைகளை ஆளுகை செய்வீராக. அப்பா நாங்கள் போகிற வருகிற வழிகளில் எல்லாம் கர்த்தர் நீர் எங்களுக்கு முன்னே சென்று கோணல்களை கர்த்தர் நேராக்கி எங்களை ஆண்டவரே பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. அருமை இரட்சகரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில நீர் எழுந்தருளுவீராக. நீர் எங்களை நடத்துவீராக. உங்களுடைய கரம் பிடித்து எங்களை அப்பா நீங்க வழி நடத்துங்க. அப்பா நீங்க வழி நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம அடுத்த பாடலாக பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் இயேசு என்னோடு கூட இருக்கிறதுனால ஹல்லேலூயா என்று பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கால வேளையிலே தேவனுடைய சந்நிதியில் நம்ம வந்திருக்கிறோம். அவர் ஹல்லேலூயா நம்மோடு கூட இருக்கும்போது எல்லா பயத்தையும் நீக்கி தேவன் நம்மளை ஹல்லேலூயா ஹல்லேலூயா பலமுள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினா, இயேசு என்னோடு இருப்பதினா பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினா, இயேசு என்னோடு இருப்பதினா உதவி வருகிறார், பலன் தருகிறார், உதவி வருகிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுவோம், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினா, இயேசு என்னோடு இருப்பதினா காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா சொல்லுவோம், இயேசு என்னோடு இருப்பதினா வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினா, இயேசு என்னோடு இருப்பதினா பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, ஆமென். இயேசு என்னோடு இருப்பதனா பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய், பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய் லெக்கை நோக்கி நாம் படகை ஓட்டுவோம், லெக்கை ஓட்டி நாம் படகை ஓட்டுவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினா, இயேசு என்னோடு இருப்பதினா உலகில் இருக்கிற அழகையை விட, உலகில் இருக்கிற அழகையை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். உலகில் இருக்கிற அழகையை விட சொல்லுவோம், உலகில் இருக்கிற அழகையை விட நம்மில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுவோம், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினா, ஆமென். இயேசு என்னோடு இருப்பதினால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினா, ஆமென். இயேசு என்னோடு இருப்பதா விசுவாசத்தோடு, இயேசு என்னோடு இருப்பதினா, இயேசு என்னோடு இருப்பதினா, இயேசு என்னோடு இருப்பதினா. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் நம்ம ஒன்று எப்பவுமே சொல்லியிருக்கணும், ஹல்லேலூயா. பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சூழும், ஹல்லேலூயா. ஆனால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்தவர், ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர். அவருடைய இரத்தத்தினால நம்மளை மீட்டு கொண்டவர், நம்மளை பாதுகாக்கிறவர், ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட உண்டு, நம்மோடு கூட உண்டு. உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட உண்டு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் சொன்னீங்க, இயேசு என்னோடு கூட இருக்கிறார், ஹல்லேலூயா. என் தேவனால, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, ஹல்லேலூயா. அறிக்கையிட நமக்கு விரோதமாக இருக்கிற சாத்தான் என்ன பண்ணுவோம், பார்த்துட்டே இருப்பான், ஹல்லேலூயா. நம்ம அறிக்கையிட அந்த வார்த்தை நம்மளை வாழ வைக்கும், ஹல்லேலூயா. நம்ம விசுவாசம் உள்ள தேவனுடைய அந்த வார்த்தையை, ஆபத்தந்திருக்கிற அந்த வார்த்தையை நம்ம சொல்ல தேவன் நம்மளுக்கு ஒரு பலன் உண்டாகும், ஹல்லேலூயா. சோர்வுகள் எல்லாம் மாறும், ஒரு புதிய பலன், புதிய ஒரு ஜீவன், ஹல்லேலூயா. புதிய ஒரு பலன் நம்மளுக்குள்ள என்ன பண்ணுகிறது, உண்டாகும், ஹல்லேலூயா. அந்த வார்த்தையினால தான் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியுங்க, ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், ஹல்லேலூயா. நம்ம இருக்கிறது அவருடைய வார்த்தையினால, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையினால ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நம்முடைய பயங்கள் சூழுகிற வேளைகளில், உதவியற்ற, ஹல்லேலூயா, பலனற்ற வேளைகளில், ஹல்லேலூயா, காற்று வீசுகிற வேளைகளில், கடல் பொங்குகிற வேளைகளில், ஹல்லேலூயா, பலனில்லாத வேளைகளில், ஹல்லேலூயா. சில நேரங்களில் நிறைய போராட்டங்கள் சொன்ன அந்த காலகட்டத்தில் எப்போதும் நம்ம சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், ஹல்லேலூயா. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை, அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு இருக்கிறேன், ஹல்லேலூயா. ஆண்டவரை சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, ஹல்லேலூயா, இந்த உலகத்துக்கு நம்ம அறிக்கையிடும் போது, ஹல்லேலூயா, அந்த பரலோகம் நம்மளை குறித்து அறிக்கையிடும், ஹல்லேலூயா. அப்படி தேவனை, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை என்ன பண்ணுகிறார், போடுகிறார், ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக போராடுகிற, ஹல்லேலூயா, சத்துருடைய கிரியைகள் இருந்து தேவன் நம்மளை விடுவித்து, ஹல்லேலூயா, அந்த உலகத்தின் எல்லா தீங்குகளுக்கும், தீமைகளுக்கும், ஆபத்துகளுக்கும் தேவன் நம்மளை விலக்கி பாதுகாக்கிறவர், ஹல்லேலூயா. உலகத்தின் கடைசி இந்த உயிரோடு இருக்கிற நாளை நம்ம மாத்திரமல்ல, நம்மித்த நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா, நம்மளுக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன், ஹல்லேலூயா, பாதுகாக்கிற தகப்பன், ஹல்லேலூயா. அவர் உதவி செய்கிறவர், பலன் தருகிறவர், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மளோட கூட வருகிற தகப்பன். அந்த அப்பாவுக்கு நம்ம எப்போதும் நம்ம நன்றி உள்ளவர்களாக நம்ம காணப்படணும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரே நன்றின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி பலிகளை நம்ம ஏறெடுக்கலாமா, ஹல்லேலூயா. எவ்வளவு சூழ்நிலைகளில் தேவன் இந்த ஒரு புதிய நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். அந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய, ஹல்லேலூயா, நம்மளை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம், நம்மளை ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை, நன்றிகளை நம்ம ஏறெடுக்கலாம், ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி, நன்றி. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, அப்பா உமக்கு நன்றி. அந்த உலகத்தில் மனிதனாக எங்களை மீட்கும்படியாக, பாவத்தில் இருக்கிற ஆண்டவரே எங்களை மீட்கும்படியாக தேவன், ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்திலே அப்பா எங்களுக்காக நீங்கள் அந்த உலகத்திலே வந்தீங்க ஏசப்பா. எங்கள் பாவங்கள், அக்கிரமங்களை கல்வாரி சிலுவையிலே நீங்கள் சுமந்தீங்க ஆண்டவரே. அப்பா, நீர் உயிரோடு எழுந்தீங்க, இன்றைக்கும் ஜீவிக்கிற தகப்பன் அப்பா. எங்கள் நேற்றும் இன்றும் மாறாதவர் ஆண்டவரே ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால எங்களை ஆண்டவரே நீர் ரட்சித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்புக்காக, மனிதர் காரண அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி மலையிலே விலையேறப்பட்ட உம்முடைய இரத்தத்தை சிந்தி அப்பா எங்களை மீட்டுக் கொண்டதே உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து ஆண்டவரே இன்றைக்கும் அப்பா எங்களுக்கு விடுதலை தந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்த பாதையில் வழிநடத்துகிற தகப்பன் நீங்க ஏசப்பா. உமக்கு நன்றி. இந்த ஒரு புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி பிதாவே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தந்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம், தந்த பலனுக்காக ஸ்தோத்திரம், தந்த ஆரோக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம், தந்த எங்களுடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், தந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், பெற்றோர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தந்த ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காலைதோறும் உம்முடைய புதிய கிருபையாளங்களை நிரப்புகிறவரே கர்த்தாவே. அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பலவீன நேரத்தில் எங்களுக்கு பலன் தந்தீங்கப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. கஷ்டங்களில் ஆண்டவர், துன்பங்களில் தேவாதி தேவன் ஆண்டவரே அந்த துன்பங்களை, துக்கங்களை எல்லாம் மாற்றி
மாற்றி எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதங்களை கத்த காண செய்த தகப்பனப்பா. வியாதியோடு இருந்தபோது எங்கள் வியாதிகளை நீக்கின தகப்பன் யெகோவா ராஃபாவாக, ஆண்டவரே தோல்வியில் இருந்தபோது வெற்றி தருகிற யெகோவா நிஷியாக, ஹல்லேலூயா எபினேசராக, யெகோவா ஈர எல்லா தேவைகளை நீ சந்திக்கிறவராக, எங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை பிறந்த நாள் முதல் எங்களை உருவாக்கின நாள் முதல் அப்பா இந்த நாள் மட்டும் எங்களை கண்மணி போல பாதுகாக்கிற தகப்பன் அப்பா, உதவி செய்கிற தேவன், ஆண்டவர் பலன் தருகிற தகப்பன் ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் தேவனே உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. எல்லா பாவத்துக்கு, எல்லா அக்கிரமத்துக்கு, எல்லா பொல்லாத வழிகளுக்கு ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை விலக்கி பாதுகாக்கிற தகப்பன் நீங்க ஏசப்பா. அப்பா உமக்கு நன்றி நன்றி அப்பா. நாங்கள் வழி விலகும் போது இந்த பாதையில நட என்று சொல்லி எங்களை பலப்படுத்துகிறப்ப, உண்மை விட்டு நாங்கள் வழி தூர போகும்போது எங்களை தேடி வந்து ஆண்டவர் அன்பு கூர்ந்த தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே தந்த ஜீவன் சுக பலன் எல்லா ஆரோக்கியங்களுக்காக சகல நன்மைகளுக்காக அப்பா உமக்கு நன்றி. நீர் பாராட்டின கிருபை பெரியதப்பா, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய தயை பெரியது கர்த்தாவே. ஹல்லேலூயா. நாங்க மறந்து போனாலும் நீர் எங்களை மறவாதவர் ஆண்டவர். நாங்க உங்களை விட்டு தூர போனாலும் எங்களை தேடி வருகிறவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே நாங்க கெட்டு போகாதபடி இருக்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால, உம்முடைய ஆவியினால ஆண்டவர் இன்றைக்கும் கர்த்தாவே ஹல்லேலூயா எங்களை தேடி வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா எங்களை பரிசுத்த பாதையில ஆண்டவர் எங்களை நடத்துகிற தகப்பன் ஆண்டவரே. வாக்குத்தத்தங்களை தருகிறவர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இது இந்த கால வேளையில ஆண்டவரே சிங்காசனத்தில் வீட்டிற்கு எங்கள் தேவாதி தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நீ சகல துதிகளுக்கு கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரா இருக்கிற. வானம் உடையது, பூமி உடையது, இந்த உலகமெல்லாம் என் தேவாதி தேவன் எங்களுக்காக நீர் படைத்திரேசப்பா. வானத்தில் உள்ளவைகளை ஆண்டவரே கர்த்தாவே, பூமியில் உள்ளவைகளை கர்த்தாவே, எல்லாவற்றையும் சர்வலோகத்தில் நீர் ஆளுகை செய்கிற தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் கர்த்தாவே. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எங்களை தாழ்வுகளை நினைத்தீரே அப்பா, உமக்கு நன்றி அப்பா. பெரியவரா ஆண்டவரே அப்பா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தீரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்முடைய கிருபை என்றும் உள்ளதற்காக ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்கள் தாழ்மைகளை நோக்கி பார்த்தவர் ஆண்டவரே, எங்களுடைய அப்பா ஆண்டவரே இருளை அப்பா நீர் வெளிச்சமாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. இது உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. இந்த கால வேளையிலே கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. தேவரீர் அசைவாடுங்கப்பா. எங்கள் ஆவியாத்மா சர்வத்தினுடைய பலிபீடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஆண்டவரே கர்த்தாவே ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தினால், ஆண்டவரே உம்முடைய ஆவியினால், உம்முடைய அபிஷேகத்தினால், வல்லமையினால் இந்த கால வேளையிலே அப்பா ஒவ்வொருவரையும் கர்த்தா பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சோர்வுகள் மாறட்டும் ஆண்டவரே, பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. சகல ஹல்லேலூயா சகல வியாதிகளும் சகல பலவீனங்களும் அந்தகார இருள்களும் ஆண்டவர் எல்லாம் விலகி போகட்டும் கர்த்தாவே. உம்முடைய வெளிச்சம் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிரகாசிப்பிக்கட்டும் கர்த்தாவே. ஆவியாத்ம சர்வத்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் படைக்கிறோம். சோர்வின் ஆவிகள் நீங்கட்டும் ஆண்டவரே. நல்ல பலன் கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. தேவ வல்லமை அப்பா ஆண்டவரே இந்த வேளையிலே அசைவாடும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு குடும்பத்தில் அசைவாடட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா. எங்கள் ஆவியாத்ம சரீரத்தை கர்த்தா, எங்களுடைய குடும்பங்களாக, எங்களுடைய பிள்ளைகள் அப்பா எல்லாரையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேவரீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் உம்முடைய பலனால கர்த்தர் நிரப்புங்க, உம்முடைய அபிஷேகத்தை நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால கர்த்தர் நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லா பயங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே, புதிய பலன் உண்டாகட்டும் அப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த அல்லேலூயா என்று சொல்லி அந்த தேவாதி தேவனுக்கு நம்ம துதிகன மகிமைகளை நாம் செலுத்தலாமா? ஹல்லேலூயா அல்லேலூயா 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 ஆமே இயேசுப்பா அல்லேலூயா எங்க தேவனே அல்லேலூயா அல்லேலூயா ஆமே
ஏசப்பா நன்றியோடு துதிக்கிறோம். பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே ஆண்டவரே எங்களுக்கு இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து எங்களை எழுப்பி கர்த்தாவே உம்முடைய சமூகத்தினராக ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடி வர செய்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல பாட வைத்தீரே ஏசப்பா. அந்த பாடல் உமக்கு துதியும். இந்த பாடல் வழியாக நீங்கள் எங்களோடு கூட பேசின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் துதி பலிகள் நன்றி பலிகள் எங்கள் வாயின் உற்சாக பலிகளை அப்பாவுடைய சமூகத்தை நாங்கள் செலுத்துகிறோம். தேவரீர் எல்லா துதிகளுக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் நீர் பாத்திரராக இருக்கிறீர் ஏசப்பா. இந்த துதிகளை ஆண்டவர் தூய பலியாக ஆண்டவரை நீர் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆவியானவர் ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளுவீராக. துதிக நம்மையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா இந்த கூடுகையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நம்ம அடுத்த பொதுக்குள்ளாக நம்ம கடந்து சொல்வோமாக. இன்றைக்கு நாம் வாசிக்க சற்று நேரம் சிந்திப்பதற்காக நம்ம தெரிந்து கொண்ட ஒரு வேத ஹல்லேலூயா வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 35 அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். ஏசாயா 35 அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். ஹல்லேலூயா. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் ஹல்லேலூயா தேவன் ஒருவேளை நம்ம மனம் பதறுகிறவர்களாக பயப்படுகிறவர்களாக நம்ம ஹல்லேலூயா நம்ம இருக்கும்போது தேவாதி தேவன் சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள். தேவன் நீதியை சரிக்கட்டவும் தேவன் பதிலளிக்கவும் ஹல்லேலூயா அவர் நிச்சயம் ஹல்லேலூயா நம்மளை வந்து ரட்சிக்கவும் அவர் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பாக நம்மளும் ஒருவேளை மனம் பதறுகிற பயப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நாமளும் இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், நாம் கூறணும். ஹல்லேலூயா. கண்டிப்பாக இந்த சூழ்நிலையில் பயம் என்கிறது இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுகிறோம், நிறைய சூழல்கள் நம்ம என்ன பண்ணுகிறோம், பயப்படுகிறோம். பயம் இல்லைன்னு வந்து யாருமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இந்த சரீரம் இருக்கிறது வரைக்கும் நோவு உண்டு என்று நம்ம யோபுல நம்ம வந்து பார்க்கலாம். இந்த சரீரம் இந்த ஆவி இந்த சரீரத்தில் இருக்கிறதுக்கும் என்னது ஒரு நோவு வந்து உண்டு. ஹல்லேலூயா. அதே மாதிரி பயம் என்கிறது இந்த உலகத்தில் நம்மளுக்கு எல்லா நாட்களும் என்ன பண்ணுறது, உயிரோடு இருக்கிற சகல நாளும் அநேக நம்ம சூழ்நிலைகள் நம்ம என்ன பண்ணுவோம், பயப்படுவோம். ஹல்லேலூயா. அந்த பயம் வந்துட்டாலே மனம் என்ன பண்ணிடும், பதறும். ஹல்லேலூயா. மனம் அப்படித்தானே, மனம் பதறும் அப்படித்தானே. இந்த உலகத்தில் பாருங்க, ஒரு காற்றடிக்கும் போது தூசி எப்படி என்னது ஹல்லேலூயா பதறி அங்கங்கே அலைவுபட்டு போகிறது மாதிரி தான் நம்முடைய மனம் அப்படித்தானே. பயம் வரும்போது மனம் என்ன பண்ணிடும், பதறும், திடனற்று போயிடும். ஹல்லேலூயா. அப்போ அங்கே அப்படி இருக்கும்போது ஒரு அமைதல் இருக்காது, நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது. ஹல்லேலூயா. நம்முடைய அது பயந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், ஹல்லேலூயா. அது சிலங்களை நம்ம தேவனுக்குள்ளே இருந்தாலும் என்ன பண்ணுறது, அந்த பயங்கள் எல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறது வரும். ஆனால் ஆண்டவருடைய வசனத்தினால ஆண்டவருடைய வார்த்தையினால் நம்ம என்ன பண்ணணும், திடன் கொள்ளணும். ஹல்லேலூயா. அந்த மனம் அப்படியே வந்து பதறி போயிடுச்சுன்னா அதனால் என்ன பண்ணுகிறது, நிறைய ஆபத்துகள். ஹல்லேலூயா. நம்ம சரீரத்தில் இருந்தால் சரீர பலவீனங்கள், சிந்தனைகள் அப்படித்தானே மொத்தமாக டோட்டலாக அது என்ன பண்ணுவோம், அது அஃபெக்ட் பண்ணும். நம்ம சரியில்லைன்னா நம்மளோட குடும்பத்தை பாதிக்கும், நம்ம போகிற இடங்களில் நம்ம நம்பி இருக்கிற இப்படி எல்லாரையும் அது என்ன பண்ணுகிறது, அது பாதிக்கும். ஹல்லேலூயா. அப்போ அப்படி இந்த உலகத்தில் எல்லாருக்குமே தேவனை அறியாத பிள்ளைகள், மனுஷனாக பிறந்த எல்லா மனுஷனுக்கும் என்ன பண்ணுது, கண்டிப்பாக பயம். அது தேவ பிள்ளைகளானாலும் சரி ஹல்லேலூயா, எல்லாம் இந்த உலகத்தில் வாழுகிற நம்ம எல்லா சகல நாட்களும் பயம் நம்மளை என்ன பண்ணுகிறது, நிச்சயமாக நம்ம பார்க்கிற சூழல்கள் எல்லாம் பயத்தை என்ன பண்ணுகிறது, உண்டு பண்ணும். ஆனால் தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவன் நம்மளுக்கு என்ன ஒரு வாக்கு தந்திருக்கிறார். என்னன்னா, மனம் பதறுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன, நீங்கள் பயப்படாதுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் பார்க்கும்போது வேதத்தில் எப்படி 365 தடவை என்ன பண்ணுகிறது, பயப்படாது என்று கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, ஹல்லேலூயா எழுதியிருக்கிறது நம்ம வேதத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். 365. அப்போ எல்லா நாட்களும் அப்படித்தானே. அப்போ தேவன் மனுஷனுக்கு எல்லா நாட்களும் பயம் உண்டு அப்படித்தானே. அப்போ அந்த பயப்படாத என்று ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுகிறாரு, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறாரு, ஹல்லேலூயா. அந்த பயப்படாதிருங்கள் என்று சொல்லி எழுதி வேதத்தில் என்ன பண்ணியிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கண்டிப்பாக அந்த வார்த்தையை நாம் படிக்கும்போது, வார்த்தைகளை நாம் படிக்கும்போது, அந்த தேவனுடைய சமூகத்தில் போகும்போது தான் அந்த பயப்படாது என்று சொல்கிற வார்த்தைகள் நம்மளுக்கு ஒரு திடனை
என்ன பண்ணுகிறது, கொடுக்கும். மனம் பதறுகிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீதியை சரி கட்ட தேவன் பதில் அளிக்க, ஹல்லேலூயா, நம்மளை ரட்சிக்கிறதுக்கு அவர் வருவார். ஹல்லேலூயா. கண்டிப்பா அந்த வார்த்தையினால நம்மளை என்ன பண்ணணும், நம்முடைய மனதை திடப்படுத்தி கொள்ளணும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பாடணும்ல, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு தேவன் என்னோடு கூட என்ன பண்ணுகிறாரு, இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு அறிக்கையை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், நாம இடணும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் நம்ம என்ன பண்ணணும், நிறைய பயங்கள் வரலாம், நிறைய சூழல்கள், நம்முடைய எதிர்காலங்கள், பிள்ளைகளை குறித்து சில பலவீனங்கள் வரும்போது, கஷ்டங்கள், நஷ்டங்கள், எதிர்பார்ப்புகள் நடக்காத போது, அப்படித்தானே சில பயம் உண்டாக்குகிற காரியங்கள், இன்னும் இரவில் தூங்கும்போது சொப்பனங்கள், இப்படியெல்லாம் நிறைய பயங்கள் நம்மளை என்ன பண்ணுகிறது, சூண்டு கொள்ளும். நம்ம அந்த இடத்துல எல்லாம் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மாவோடு சொல்லணும், அப்படித்தானே. ஹல்லேலூயா. நீதியை சரிக்கிட தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு உதவி செய்வார், அவர் எனக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தையில் நம்ம திடன் கொள்கிறவர்களாக நாம் என்ன பண்ண வேண்டும், நம்ம காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக தேவாதி தேவன் அந்த பயங்களை மாற்றி நம்ம மனம் பதறுகிறவர்களாக அல்ல, ஹல்லேலூயா, ஒரு திட மனதாக, ஹல்லேலூயா, நம்முடைய மனதை, நம்முடைய இருதயத்தை கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவாராக. ஹல்லேலூயா. அப்ப இதில் நம்ம பார்க்கிறோம், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், தேவன் நீதியை சரிக்க வருவார், தேவன் பதிலளிக்க வருவார், அவர் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு என்ன பண்ணுவார், வருவார். ஹல்லேலூயா. அப்ப தேவனை சார்ந்திருக்கிற, கண்டிப்பா தேவனை நம்பி இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட, ஹல்லேலூயா, மனம் பதறி போகாதபடிக்கு திடமனதா இருக்க கர்த்தர் ஆலோசனை தருகிறார். அதே மாதிரி நம்மளும் அந்த வார்த்தைகளை நாம சொல்லி தான் நம்ம என்ன பண்ணணும், நாம ஜெயம் எடுக்கணும். ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம பார்த்தா தெரியும். ஹல்லேலூயா. உபாகமம் அதனுடைய 20வது அதிகாரத்தில் 1, 2, 3 ஆகிய வசனங்களை படிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாக ஆண்டவர் சொல்லி கொடுக்குற ஒரு வார்த்தை, ஒரு அங்கே சொல்லப்படுகிறது பாருங்க. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில், யாருக்கு, சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால், குதிரைகள், ரதங்கள், உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களை கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், அப்படிதானே, அவங்களுக்கு சொல்லுகிறாரு, சத்துருக்களுக்கு முன்பாக, சத்துரு, அப்படிதானே, சத்துரு பெரிய என்ன பண்ணுகிறது, அல்ல பெரிய இதாட்டு வருவான், பெரிய சேனையோடு வருவான். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களை, குதிரைகளை, ரதங்களை என்ன பண்ணுகிறது, வரும்போது அவர்களுக்கு நீ என்ன பண்ணாத, பயப்படாயாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, அப்படிதானே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிற. அப்போ வானத்தையும் பூமியும் சர்வலோகத்தையும் ஆளுகை செய்கிற அவர் செய்கிறது தான் நிலைக்கும். அப்படிப்பட்ட தேவனை நாம் விசுவாசித்திருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் நம்மோடு கூட என்ன பண்ணுகிறாரு, இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு அறிக்கையை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், நாம் இடணும். ஹல்லேலூயா. அப்போ அங்கே சொல்லப்படுது பாருங்க, நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது, ஒரு யுத்தம்னாலே என்ன வரும், பயந்தானே வரும். ஹல்லேலூயா. பயந்தானே வரும். நம்மளுக்கு எதிராக நிறைய சூழல்கள் வரும்போது நம்மளுக்கு பயந்தானே வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள், உங்கள் இருதயம் துவள வேண்டாம், நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் என்ன பண்ணுகிறது வேண்டாம், உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு யுத்தத்துக்கு தேவ ஜனங்கள் தான், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் தான், அப்படிதானே. ஆனால் ஒவ்வொரு நாளும், அப்படிதானே, ஒவ்வொரு நாளும் விரோதமாக நிறைய பயங்கள் சூழ்கிற சூழல்கள் என்ன பண்ணுகிறது, வருகிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அந்த ஆசாரியர்களுக்கு அந்த அவங்க என்ன பண்ணுவாங்க, யுத்தங்கள் வரும்போது மனம் பதறிடும், பயம் வந்துடும். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதானே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் தான், தேவ ஆசீர்வாதங்கள் நம்மள்கிட்ட இருக்கு. சில நேரங்களில் நம்ம போகிற அடியெடுத்து வைக்கிற சூழல்கள் எல்லாமே என்னது, பயப்படுத்துகிற ஹல்லேலூயா சூழல்களாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த அவங்க இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன பண்ணுது, ஆசாரியன், தேவனுடைய வார்த்தை அவனுக்கு இருக்கு, அப்படிதானே, அந்த அவங்களுக்கு உள்ளதான் அந்த ஆசாரியன் இருக்கிறான், அப்படிதானே.
ஹல்லேலூயா. அப்போ யுத்தம் 2 பேரும் இருக்கிறாங்க, யுத்தத்துக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கும் பயம் உண்டு, அப்படிதானே? அந்த ஆசாரிகள் அங்கே உள்ளதான் இருக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கும் அந்த பயம் வரும் இல்லை? ஹல்லேலூயா. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுகிறாங்க? பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின் மூலம் தான் அந்த திட மனம் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறது? வருகிறது. அப்போ அந்த ஆசாரியன் போய் சொல்லுகிறார், அப்படிதானே? ஹல்லேலூயா. இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள், உங்கள் இருதயம் துவள வேண்டாம். ஹல்லேலூயா. நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் தத்தளிக்கவும் என்ன பண்ணுகிறது? வேண்டாம். ஹல்லேலூயா. பயம் தத்தளிக்க பண்ணுகிறது, கலங்க பண்ணுகிறது, அப்படிதானே? துவள பண்ணுகிறது, அப்படிதானே? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த வாக்கு சொல்ல பாருங்க, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று என்ன பண்ணணும்? சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் அப்போ சொல்லணும் இல்லை? ஹல்லேலூயா. பயங்கள் வருகிற சூழல்களில் இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? வாயில அறிக்கையிடணும், நம்மளுக்கு முன்னே இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம எழும்பின உடனே சொல்லணும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வருகிறப்பா, நீர் இந்த நாள் முழுவதும் ஆளுகை செய்யுங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு திட மனம் வரும். ஹல்லேலூயா. யுத்தம்னு வந்தாலே நிறைய பிரச்சனை, பயம் வந்துடும். ஹல்லேலூயா. ஆனால் அதில் திடமனதாக இருக்க கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய உதடுகளில் வைக்கணும். ஒவ்வொரு நாளும் எழும்பின உடனே வைக்கணும், என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எதிராக எவ்வளவு பெரிய சூழல்களாக இருக்கலாம், ஆனால் நம்ம தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையில் திடமனதாக நம்ம இருக்கணும். இதை தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? எதிர்பார்க்க. இதன் மூலம் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு தைரியம் என்ன பண்ணுகிறது? வருது. ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரோடு கூட இருக்கிறேன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நாம் என்ன பண்ணணும்? நிச்சயமாக நம்ம அறிக்கையிடணும். ஹல்லேலூயா. நம்ம புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் நம்ம வேதத்தில் நம்ம ஹல்லேலூயா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும்போது பாருங்க, மத்தேயு 14வது அதிகாரம் அந்த 22 முதல் அதிக வசனங்களில் ஏசப்பாவுடைய சீசர்களுக்கு என்ன உண்டு? பயம் வந்துச்சு. ஹல்லேலூயா. சீசர்களுக்கு ஏசப்பாவோடு கூட இருக்கிறாங்க, ஆண்டவருடைய சீசர்கள் தான், அப்படிதானே? ஆண்டவர் ஒரு இடத்துல என்ன பண்ணுகிறாரு? அக்கறைக்கு போகும்படி சொல்லுகிறாரு. அப்போ ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேலே ஆண்டவர் ஏறுகிறாரு. ஹல்லேலூயா. அவர் தனிமையாக வந்து இருக்கிறாரு. சீசர்கள் என்ன பண்ணுறாங்க? படவுல போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ 24 அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து சாயங்காலமான போது என்ன பண்றாங்க? போகிறாங்க. இந்த சாயங்காலம், அது சாயங்காலம்னா ஒரு ஈவினிங், அது ஒரு இரவை ஒரு 4 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க, அப்படிதானே? முதலாம் ஜாமம் மாலை 6 to 9 மணி, 2ஆம் ஜாமம் 9 to 12, அதே மாதிரி நடு ஹல்லேலூயா நடு 12 to என்ன பண்ணுகிறது? அந்த 3, அதே மாதிரி 3லேருந்து 4ஆம் ஜாமம், 3லேருந்து காலையில் 6 மணி வரை. ஹல்லேலூயா. அது வந்து 4வது ஜாமம். அப்போ சாயங்காலம் ஆன பொழுது, அப்போ அந்த முதல் ஜாமத்தில் அங்கே என்ன பண்ணுகிறது? கடலில் நடுக்கடலில் சேர்ந்து என்ன பண்ண போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே எதிர்காற்றுகள் இருக்கிறது. அப்போ அலைகளினால் அலைவுபட்டது, அப்படிதானே? ஹல்லேலூயா. அப்போ முழுகி போகிற ஒரு சூழலாக என்ன பண்ணுகிறது? காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இரவில் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மீது என்ன பண்ணுகிறாரு? நடந்து வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நடந்து என்ன பண்ணுகிறாரு? வருகிறார். அப்போ எதிர்காற்று வந்தால் நம்மளுக்கு பயம் வருமா? வராதா? அப்படிதானே? அவங்க என்னென்ன சொன்னாங்க பாருங்க. 26 அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் என்ன பண்ணுகிறாங்க? அலறினார்கள். ஹல்லேலூயா. அப்போ எதிர்காற்றுகளும் என்ன பண்ணுகிறது? அதெல்லாம் வந்து அவங்கள பயப்பட பண்ணிட்டு நம்ம அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னுங்கிறதான ஒரு சூழலுக்குள்ளாடி என்ன பண்ணுகிறது? கடந்து போச்சு. ஆனால் அந்த இடத்துல 4ஆம் ஜாமத்தில் இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உடனே இயேசு அவளோடு பேசி திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்களப்பா, நான் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை என்ன பண்ணுகிறாரு? இங்கே அறிக்கை எடுக்கிறார் ஏசப்பா. ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுகிறாரு? உடனே பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர என்ன பண்ணுங்க? கட்டளையிடும் என்ன. அப்போ அவருக்கு அந்த என்ன பண்ணுகிறது? அந்த அலையின் மேலே, அப்படிதானே? அதுக்கு மேலே நடக்கணும். ஹல்லேலூயா. கொந்தளிப்பில் நடக்கணும்னு ஆசை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன அனுமதி கூட அதுக்கு வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில்
போக கடல் மேல் நடக்கிறாரு. ஹல்லேலூயா. கடலுக்கு மேலே ஆண்டவர் இயேசப்பா நடக்கிற மாதிரி என்ன பண்ணுகிறாரு, இவரும் நடந்து போகிறாரு. ஹல்லேலூயா. அப்போ நடந்து போகும்போது பாருங்க, காற்று பலமாக இருக்கிறதை கண்டு. ஹல்லேலூயா. அப்போ காற்று இன்னும் என்ன பண்ணலை, மாறலை. ஹல்லேலூயா. அப்போ அந்த காற்றின் மத்தியில் இயேசப்பா என்ன பண்ணுகிறாரு, அந்த இடத்துல வந்து வருகிறார். ஹல்லேலூயா. அப்போது காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து, அவனுக்கு பயம் வருது, காற்றை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. அப்போது தேவனுடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளும் போது, அப்பா நானும் எனக்கு நடக்கணும் அப்படி ஆசை இருக்கும்போது என்ன பண்ணலை, ஹல்லேலூயா, பயம் வரலை. ஹல்லேலூயா. அப்படி தானே. அப்போ நடக்கும்போது, அவரை பார்த்து நடக்கும்போது பயம் இல்லை. பட் காற்றை பார்க்கும்போது, காற்று பலமாக இருக்கிறதை பார்க்கும்போது என்ன பண்ணுறது, பயந்து அமிழ்ந்து போகிறார். ஹல்லேலூயா. அந்த அமிழ்ந்து போகிற சூழலில் என்னை இரட்சியும் என்று என்ன பண்ணுகிறாரு, கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. இயேசு உடனே கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய். ஹல்லேலூயா. அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று என்ன பண்ணுகிடுச்சு, அமர்ந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி தானே. அப்போ தேவ பிள்ளைகள் தான், ஆண்டவர் சொல்லி அக்கறைக்கு போன்னு சொன்ன பிள்ளைகள் தான். ஆனாலும் அங்கே எதிர்காற்றுகள் இருக்கிறது. அது பயத்தை உண்டு பண்ணுகிற சூழல்கள் என்னது, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுகிறது, வருகிறது. ஆனால் 4ஆம் ஜாமத்திலே காக்கிறதற்காக, ஹல்லேலூயா, அவர்களை ரட்சிக்கிறதற்காக, ஹல்லேலூயா, அந்த தேவாதி தேவன் என்ன பண்ணுகிறது, வருகிறார். கடலுக்கு மேலே அந்த ஆவேசத்தின் மத்தியில் அவங்க கலங்கி என்ன பண்ணுகிறது, அவன் பயந்து, ஹல்லேலூயா, பயப்படுகிற அந்த சூழல்கள் மத்தியில் உதவி செய்வதற்காக ஆண்டவர் அந்த பக்கம் அப்படியே வர்றாரு. ஹல்லேலூயா. அடுதானே. அந்த பக்கம் அலைகள் மேலே ஒரு தேவ பிள்ளைகள் நம்ம ஒன்று நினைக்கணும், நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, நம்ம ஆண்டவருடைய கரத்தில் நம்ம இருக்கிறோம். கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம சொல்லி கூப்பிடுவோம், இங்கப்பா இந்த படகு அப்படி தானே. சாயங்காலமான போது பிரச்சனை, ஆனால் ஆண்டவர் வருகிறது 4ஆம் ஜாமத்தில் வந்து வர்றாரு. ஆனால் இதுக்கு ரட்சிக்கிறதற்காக வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுகிறது, காக்கிறதற்காக. ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவன் வருவார். நிச்சயமாக நம்ம நினைச்சு தண்டு வலிச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. அவிசுவாசமாக அந்த ஆண்டவரை காட்டிலும் என்ன பண்ணுகிறது, அந்த காற்றை சுற்றிலும் இருக்கிற சூழல்களை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆனால் அதன் மத்தியிலும் அவருடைய கிருபையினால் வந்து நம்மளை ரட்சிக்கிறதற்காக அந்த கடைசி நிமிடத்திலையும் நம்மளை இயேசப்பா வருகிறார். ஹல்லேலூயா. வந்து என்ன பண்ணுகிறார், ஒரு அமைதி உண்டாகுது. அப்படி தானே. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் அந்த சீசர்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நம்ம உபாகமத்தில் பார்த்தோம் இல்லை, உனக்கு முன்னாடி பெரிய சேனையாக வந்தாலும் நீ பயப்படாயாக என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் சந்தேகங்கள் வரும், நிறைய நம்ம அமிழ்ந்து போவோம். அது எதனாலன்னா நம்முடைய அவிசுவாசத்தினால. ஹல்லேலூயா. நம்முடைய சந்தேகத்தினால. கிறிஸ்துவ ஆண்டவரை சகல அதிகாரமுடைய சகல வல்லமை உடையவரை நம்ம நோக்கி பார்க்கறதுக்கு பதில் நம்ம சுற்றிலும் இருக்கிற சூழல்களாகி அந்த காற்றை நம்ம என்ன பண்ணுவோம், பார்ப்போம். காற்றை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காற்றுடைய தன்மை, காற்று எடுத்து அது கீழே நம்மளை அமிழ்த்தும். அதே சூழல்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறது, உண்டாகும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய ஹல்லேலூயா, அவரை நோக்கி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன உண்டு, நம்ம மூழ்கி போக மாட்டோம். அப்படிதானே. அப்போ காற்று பலமாக இருக்கிறதை கண்டு, ஹல்லேலூயா, நான் மூழ்கி போவேனோ, இந்த சந்தேகம் வந்த உடனே என்ன பண்ணுகிறது, பயம். அந்த பயம் அப்படியே வந்து சந்தேகத்தை, அவிசுவாசத்தை உண்டு பண்ணி அமிழ்ந்து போகிற ஒரு சூழல். ஹல்லேலூயா. ஆனால் அதன் மத்தியில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உடனே கையை நீட்டி பிடித்து என்ன பண்ணுகிறாரு, தூக்கி விடுகிறார். அதில் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். அப்படி தானே. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம், நம்ம ஆண்டவரோடு நடப்போம், ஆனால் திடீர் நம்முடைய சிந்தனைகளில் சந்தேகங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த சந்தேகம் ஒரு பயத்தை உண்டு பண்ணும். அந்த பயத்தில் நம்ம உடனே நம்முடைய மனம் எல்லாம் பதறிடும். ஹல்லேலூயா. திடனற்று போயிடும். இந்த சூழல் மாறாது அப்படின்னு வந்து நம்ம ஒருவேளை அமிழ்ந்து போகிற ஒரு சூழலில் நம்ம எனக்கு இருப்போம். ஹல்லேலூயா. ஆனால் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒருவேளை மனம் பதறி இருக்கிறோமா, கலங்கி இருக்கிறோமா, நிச்சயமாக தேவாதி தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், திடப்படணும். ஹல்லேலூயா. பாருங்க, இவங்க சீசர்கள் தான், அவரோடு கூட இருந்தவங்க தான். பயம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழல்களிலும் பயம் வருகிறது. ஆனால் அந்த நேரங்களில் இயேசப்பா வந்து பயப்படாதே என்று அவர்களை என்ன பண்ணுகிறாரு, ஹல்லேலூயா, தேவன் உதவி, பயப்படாதுங்க, நீங்கள் திடன் கொள்ளுங்க என்று சொல்லி அவங்களை ரட்சித்தது போல இன்றைக்கும் நம்ம பக்கம் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கை குறித்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஹல்லேலூயா, அந்த சந்தேகங்கள் நம்மளுக்கு வருதா? இன்றைக்கி நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய உதடுகளை ஒப்புக்கொடு, இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை திடப்படுத்துகிற காரியங்களை நம்ம அறிக்கையிடணும். ஹல்லேலூயா. வாயில வைக்கணும். அப்படிதானே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அந்த சொன்ன ஒரு காரியம் இருக்கு. நீங்க யுத்தத்துக்கு போகும்போது பயம்தான், சூழல்கள் தான், எதிர்தான். ஆனாலும் நீங்க என்ன பண்ணுங்க,
தேவனுடைய வார்த்தையை முன்ன சொல்லுங்க, உங்கள் வாயில் வைங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் அப்படி தானே, நம்மளுக்கு விரோதமாக சிந்தையில் போராடுகிற ஆவிகள் உண்டு. தினம் தினம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஜெயிக்கணும்னா அதை கண்டு நம்ம மனம் பதறி போயிடக்கூடாது. ஆனால் தேவன் சொல்லியிருக்கிறார், அந்த வார்த்தையை வாயில் வை. ஹல்லேலூயா. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் என்னை ரட்சிப்பார், தேவன் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கையிடும்போது நிச்சயமாக அந்த தேவாதி தேவன் நம்ம சோர்ந்து போகிற அந்த வேளைகளில் நம்மளுக்கு பலன் கொடுக்க, நம்மளை ரட்சிக்கிறதுக்கு தேவாதி தேவன் வருவார். ஹல்லேலூயா. எந்த சந்தேகத்துக்கு மனங்களில் இடம் கொடுத்துடக்கூடாது. நான் கூட சில நேரங்களில் இருப்பேன், அப்போது முன்னாடி இப்போது அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு வெறுமை வரும், சந்தேகங்கள் என்ன பண்ணுகிறது, சந்தேகம் உண்டாகும். அப்படியே சந்தேகம் உண்டாகும்போது ஒரு பயம், ஹல்லேலூயா, ஒரு பயம் வந்துடும். அப்போ பயம் வரும்போது அப்படியே அமிழ்ந்து போகிற ஐயோன்னு ஒரு சொல். ஆனால் அப்போ ஏசப்பா அப்படின்னு கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு புது பலனை என்ன பண்ணுகிறார், நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஒருவேளை மனம் பதறி இருக்கீங்களா, பயப்படுகிற சூழல் இருக்கிறீங்களா, வாழ்க்கை குறித்து இல்லை ஏதோ பிள்ளைகளை குறித்து ஏதோ எந்த ஒரு காரியத்தில், ஹல்லேலூயா, மனம் பதறம், கர்த்தருக்குள்ள என்ன திடமனதாக இருங்க. கர்த்தர் நம்மளுக்காக யாவற்றையும் என்ன பண்ணுவார், செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நம்ம தேவ பிள்ளைகளுக்காக அவர் செய்யாமல் வேற யாருக்கு செய்வார், அப்படிதான் நமக்காக யாரும் யாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசங்கள் மாறணும்ப்பா, என் சந்தேகங்கள் மாறணும். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்குள்ள எந்த எதிரான இதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்ப்பா, காற்றை பார்க்க மாட்டேன், எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த சூழல்களை பார்க்க மாட்டேன்ப்பா. தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தையை என்று முதல் என் உதடுகளில் வைக்கிறேன். ஹல்லேலூயா. உதடுகளை நான் வைக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. உதடுகளில் வைக்கிறேன்ப்பா. எனக்கு முன்ன பெரிய ஒரு மலை போன்ற சூழல்களாக இருக்கட்டும், ஆனால் நிற்கும்படி எங்கள் அவிசுவாசங்கள், சந்தேகங்கள் அப்பா, ஹல்லேலூயா, நான் அமிழ்ந்து போகாத இவையெல்லாம் அமிழ்ந்து போகிறதுக்கு காரணம்ப்பா. ஹல்லேலூயா. எங்கள் சிந்தைகளுக்குள்ள அந்த சந்தேகத்தின் ஆவி போகணும். ஹல்லேலூயா. நான் ஹல்லேலூயா காற்றை பார்க்கக்கூடாது, எங்கள் தேவனை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய எங்கள் அப்பாவை நாங்கள் நமக்கு பார்க்கணும். எங்கள் தேவநீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா. கண்டிப்பாக நம்ம எப்படி தேவன் நம்மளை என்னை ரட்சிப்பார், தேவன் எனக்கு பதிலளிக்க வருவார், தேவனுக்கு நீதி சருகட்டுவார். இந்த வார்த்தைக்குள்ளே நம்ம திடன் கொண்டு நம்முடைய பயங்களை மாற்றி நம் மனம் பதறாதிபடி இருக்கும்போது கூட மற்றவர்களை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். ஹல்லேலூயா. அன்றைக்கி இந்த உலகத்தில் நிறைய பேர் அப்படி தானே பயத்தினால் அப்படி திடனற்று போய் மனம் பதறி இருக்கிற அந்த பிள்ளைகளை பார்த்து, ஹல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகள் சில நேரங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் சூழ் நிமித்தம் மனம் பதறி போயிருப்பாங்க. அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லணும். மனம் பதறுகள், நீங்கள் பயப்படாதுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் திடன் கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நீதி சரி கட்டுவார். ஹல்லேலூயா. தேவன் பதிலளிக்க வருவார், தேவன் நம்மளை ரட்சிப்பார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்கன்னு அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். இதில் போய் நம்ம சந்தேகத்தை பேசக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படியா, நீங்கள் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி சந்தேகம், அது பிசாசு, அது ஒரு ஆயுதம். நம்ம எதை சந்தேகத்தை சொன்னால் பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படி அந்த பிள்ளைகளை ஆள்கொண்டுரும், அந்த ஸ்பிரிட் அங்கே அதுக்குள்ளே வந்துடும். ஹல்லேலூயா. இந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு அந்த கிருபையை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் நல்லதையே பேசணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனம் பதறி பயப்பட்டு இருக்கிற அந்த பிள்ளைகளை நான் திடன் கொள்க செய்யணும். அந்த திடன் கொள்கிறது அவருடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுவோம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தையின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் தலைகளை தாழ்த்தி நான் ஜெபிக்கலாமா. ஹல்லேலூயா. 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 ஏசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இவ்வளவாக இருக்கிறதப்பா. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதுங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்ட, உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார், அவர் ரட்சிப்பார். கண்டிப்பா இந்த வார்த்தையில நாங்கள் ஒவ்வொரு நாளும் பலப்பட, திடன் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. நிறைய பயப்படுகிற சூழல்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது, அனுதினமும் வருகிறது. ஹல்லேலூயா. வியாதிகள் வந்தால் வரும், நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் வரும் அப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்கிற வழிகளில் வரும் அப்பா. ஹல்லேலூயா. நிறைய போராட்டங்கள் வரும்போது வரும் கர்த்தாவே. சில நேரங்களில் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு நீ பயப்படாதிருப்பா. இரவில் ஆண்டவர் சொப்பனங்களில் இன்னும் ஆண்டவரே நிறைய போராட்டங்கள் இப்படியெல்லாம் உண்டப்பா. ஹல்லேலூயா. பயம் வருகிறதற்கு ஹல்லேலூயா ஒன்று மாத்திரம் பல வழிகள் ஆண்டவரே இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆனால் நீர் அப்பா, நீர்
நீர் உங்களுடைய வார்த்தை அந்த வேதத்தில் எழுதி வச்சிருங்க. நீங்கள் பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. பயப்படாதீர்கள். என் தேவாதி தேவன் உங்களை படைத்தவர், உருவாக்கினவர். ஆண்டவரே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க என்று சொல்லி ஆண்டவரே அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறதப்பா. ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி தந்ததற்காக நன்றி அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர், ஒருவேளை மனம் பதறி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தேற்றுவீராக. ஹல்லேலூயா. அவருடைய இருதயத்தை ஆண்டவர் திடமனதாக, என் தேவன் எனக்கு வாக்கு தருகிறார், நீங்கள் பயப்படாதே. ஹல்லேலூயா. எனக்கு முன்பாக எவ்வளவு பெரிய இது இருந்தாலும் பயப்படாதே என்று சொல்லி அப்பா உம்முடைய அந்த பிள்ளைகளுக்கு, உம்முடைய ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பித்தீரப்பா. இன்றைக்கு அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் ஹல்லேலூயா அப்ளை பண்ணணும் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அப்ளை பண்ணணும். ஹல்லேலூயா. என் தேவன் சொல்லியிருக்கிறார், நான் தான் ஹல்லேலூயா, என் தேவன் எனக்கு பலன் தருவார், தேவன் என்னை ரட்சிப்பார், தேவன் என்னை பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. என் சூழல் அந்த சூழல்கள் என்ன ஹல்லேலூயா மூழ்கி என்ன அந்த சூழலுக்குள்ள நான் மூழ்க மாட்டேன். ஹல்லேலூயா. தேவன் என்னை ரட்சிப்பார் என்று ஹல்லேலூயா நம்ம தேவ சமூகத்தில் சொல்லுவோமா. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கால வேளைகளே ஆண்டவரே இருதயத்தை திடப்படுத்துவதாக ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைக்குள்ள கத்தை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. என் தேவன் உம்முடைய சீஷர்கள் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அப்பா, அந்த ஆண்டவர் நடுக்கடலில் அப்பா தனிமையாக இருந்தபோது அலைவுபட்ட அந்த சூழல்கள், எதிர்காத்தா இருந்த மாதிரி ஆவேசம் என்று கதறின அந்த பயத்தின் நிமித்தம் ஆண்டவரே அந்த கூக்குரலை என் தேவாதி தேவன் கேட்டு ஆண்டவரே அந்த இடத்துல நீர் கடந்து வந்தீரப்பா. ஹல்லேலூயா. கடந்து வந்தது மாத்திரமல்ல, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதுங்கள் என்று சொல்லி அவர்களை நீர் பலப்படுத்தினவர் அப்பா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த பயப்படுகிற சூழல்களில் நீங்க எப்படி நடக்கணும்னு சொல்லி அப்பா ஹல்லேலூயா ஒரு ஆலோசனை கத்தர் கொடுக்குறீங்க. நீங்க காட்ட பார்க்காதுங்க. ஹல்லேலூயா. காட்ட பார்க்காதுங்க, என்ன பாருங்க, என் வார்த்தையை பாருங்க, என் முகத்தை பாருங்க என்று சொல்லி நம்முடைய சீசர்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்தீங்கப்பா. இது இன்றைக்கும் எங்களுக்கு ஆண்டவரே அதை நாங்கள் பாடமாக எடுக்க உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் ஒருவேளை பயப்படுகிற சூழல் வந்தாலும் நாங்கள் உம்மை நோக்கி ஓடணும், உங்களுடைய வார்த்தையை பார்த்து நாங்கள் நடக்கணும் ஆண்டவர், உங்களுடைய கரம் பிடிச்சு நடக்கணும். இந்த சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு இருக்க அந்த கிருபைதான். அதனால ஆண்டவரே நாங்கள் பலவீனம் அடைந்து போவோம் அப்பா. ஹல்லேலூயா. அதுதான் நாங்கள் நிறைய அமிழ்ந்து போகிறதுக்கு காரணம் ஆண்டவரே. அவையெல்லாம் இந்த நாளில் இந்த கால வேளையில் ஒவ்வொருவருக்கும் அதை மாற்றுவீராக. சந்தேகத்தின் ஆவிகள் மாறட்டும் ஆண்டவர், பயங்கள் மாறட்டுங்க தாவே. ஹல்லேலூயா. மனம் பதறுகிற ஆண்டவர் அந்த சூழல்கள்லாம் மாறட்டும். கர்த்தருக்குள்ள திடமனதாக இருக்க என் தேவாதி தேவன் உம்முடைய ஆவியை, உம்முடைய அபிஷேகத்தை, உம்முடைய வல்லமையை ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நிறைய பயங்கள் சொல்லும்போது நாங்கள் சில நேரங்களில் நாங்கள் குளிர்ந்த ஒரு நிலைக்கு போயிடுவோம் அப்பா. உம்மை விட்டு தூரம் போயிடுவோம். ஏன் எனக்கு இப்படி நான் ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த பயம், ஏன் எனக்கு இந்த பயப்படுகிற சூழல்கள் வருகிறது ஹல்லேலூயா என்று சொல்லி நாங்கள் அப்பா ஹல்லேலூயா உம்முடைய வார்த்தையே நாங்கள் சந்தேகிக்காதபடிக்கு ஹல்லேலூயா அந்த சந்தேகத்தை நீக்கி என் தேவன் எனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் என்னை ரட்சிப்பார், தேவன் பதிலளிக்க வருவார். ஹல்லேலூயா. தேவன் என்ன ஹல்லேலூயா ரட்சிப்பார். அந்த சீசர்கள் எப்படி அந்த 4ஆம் ஜாமத்தில் வந்து உதவி செய்த அதே தேவாதி தேவன் இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. அந்த வார்த்தைக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் திடப்படுத்துவீராக ஆண்டவரை, பலப்படுத்துவீர்கள். அந்த கால வேளையில் ஒவ்வொரு குடும்பங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரை. வியாதிகள் வரலாம் ஆண்டவரை, பலவீனங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம். ஆனாலும் எங்கள் தேவாதி தேவன் எங்களை மறுபடியும் கட்டுவார், மறுபடியும் சீர்படுத்துவார், மறுபடியும் எடுவிப்பார் என்கிறதான ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரை பலப்பட இந்த தேவாதி தேவன் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த கிருபை பாராட்டி என்னும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு சிந்தனைகளை விட்டு பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டுங்க தாவே. ஆவியானவர் ஆண்டு எதை நினைச்சு விரோதமாக எந்த ஆயுதங்கள் எழும்பினாலும் எந்த மந்திரவாதமோ எந்த பில்லிசீனியமோ எந்த ஆண்டவர் விரோதமாக ஆண்டவர் எங்களுக்கு பெரிய ஒரு காரியங்கள் எங்களுக்கு முன்ன நின்னாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில நாங்கள் நிற்க கிருபை பாராட்டுங்க அப்பா. ஹல்லேலூயா. அந்த தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நம்முடைய வார்த்தையை கொண்டு உம்முடைய நாமத்தை கொண்டு அப்பா நின்ற போது என் தேவாதி தேவன் வெற்றி கொடுத்தது போல நாங்கள் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே எங்களுக்கு முன்னாடி நிற்கிற கோலியாத்துக்களை பார்க்காதபடிக்கு, பிரச்சனைகளை பார்க்காதபடிக்கு ஹல்லேலூயா அதை மாற்றுகிற எங்கள் தேவாதி தேவனுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து ஹல்லேலூயா உம்முடைய நாமத்தினால உம்முடைய வார்த்தையினால ஆண்டவரே நாங்கள் ஜெயம் எடுக்க பயப்படுகிற சூழ்நிலை நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தல் முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. இதில் வந்திருக்கிற காலவேளை உம்முடைய அப்பா இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெற்றோர்களை ஆசீர்வதிங்க, கைட்டு சில வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுதும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஜெயத்தோடு கர்த்தர் வழி நடத்துங்கப்பா, ஜெயத்தோடு கர்த்தர் வழி நடத்துங்க ஏசப்பா. எல்லா குறைவுகளை கர்த்தர் நீக்கி ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா எல்லா மன பதட்டங்களை கர்த்தர் மாற்றுவீராக. என் தேவன் ஒரு புதிய பலன் அப்பா இந்த கால வேளையிலே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்து பலவானாக பெரிய ஒரு சந்தோஷத்தோடு
ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் நிறையப்பட்டவர்களாக இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தருளும்படியா ஜெபிக்கிறோம் இயேசப்பா. எல்லா ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா இருள்களை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே, சோர்வுகளை கர்த்தர் மாற்றுங்க. ஒரு புதிய தைரியம், புதிய ஒரு தைரியத்தின் ஆவி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்யட்டுங்க தாவே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேளுங்கப்பா. ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா குறைவுகளோடு இருக்கக்கூடாது ஆண்டவரே, நிறைவான ஆசீர்வாதத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் முழுவதும் எல்லா பாவத்துக்கு, எங்கள் அக்கிரமத்துக்கு, பொல்லாத வழிகளுக்கு, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவரே நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் இயேசப்பா. சிந்தையிலே வருகிற பாவங்கள், எங்கள் உதடுகள், எங்களுடைய கண்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரை படைக்கிறோங்க தாவே. தேவரீர் அதில் ஆளுகை செய்வீராக. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுங்கப்பா. நீர் விரும்புகிற வழிகளை, பாதைகள் நடக்க எங்களுக்கு உதவி செய்தலும்படியா ஜெபிக்கிறோம் இயேசப்பா. சகல தடைகளை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே கர்த்தர். அது மாதிரி ஆண்டவர் எங்கள் பட்டணங்கள், தேசங்கள், ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள் ஆண்டவர் எல்லா பிள்ளைகளும் எங்கள் தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் இயேசப்பா. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் எங்கள் எல்லாரையும் கர்த்தர் விலக்கி ஆண்டவர் வழி நடத்துங்க இயேசப்பா. அந்தகார லோகாதிபதிகளுடைய கிரியைகள் ஆண்டவர், இருளின் கிரியைகள் ஆண்டவரை ஒன்றும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், ஜீவிதத்தில் பலன் கொள்ளாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த இருளின் அதிகாரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டுங்க தாவே. அப்பா உம்முடைய வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆட்கொள்ளட்டுங்க, ஒவ்வொரு சரீரத்தை ஆளுகை செய்யட்டுங்க தாவே ஏசப்பா. ஹல்லேலூயா. நீர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. இருளுக்கு இடம் இல்லப்பா, எந்த அந்தகார வல்லமைகளுக்கு இடம் இல்லப்பா ஆண்டவரே, எந்த இருள் அதிகாரத்துக்கு இடம் இல்லப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமாதானத்தோடு, உம்முடைய ஆறுதலோடு ஆண்டவரே ஜெயத்தோடு இந்த நாள் முழுவதும் கர்த்தர் வழி நடத்துங்க ஏசப்பா. எல்லா குறைவுகளை கர்த்தர் நீக்குங்க. தேவ ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டுங்க தாவே. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த நாளில் காலையில் எங்களை எழுப்பி அப்பா உடைய சமூகத்தில் கூடி வர செய்த கிருபைகளுக்காக நன்றி. நல்ல பால்களை தந்தீர், உடைய வார்த்தைகளை தந்தீர் ஆண்டவரே கர்த்தர். யாவும் உடைய சமூகத்தில் ஜெபங்களை எடுக்க கிருபை தந்தீர் ஏசப்பா. எல்லா துதிகன மகிமையெல்லாம்ப்பா முக்கிய நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் படைக்கிறோம் ஆண்டவரே. ஜெயத்தோடு கடமனத்தை தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நடக்கிற இந்த ஆராதனை நடத்துவதற்கு எங்களுக்கு பலனும் கிருபைகளையும் கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் இன்றைய சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடு கூட தங்கியிருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.